உங்கள் ஜாஷ்வா டிவியின் 5வது ஆண்டு தொடக்க ஸ்தோத்திர உபவாச கூடுகை நாள் 16/8/2024 வெள்ளிக்கிழமை. இடம் கிருபையின் வாசல் ஜெபக்கூடாரம் சுரண்டை. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. துதி ஆராதனை சகோதரர் கே டியூக்ஷரின் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியங்கள். ஜெபவேலை சகோதரி எம் பிளாரன்ஸ் மோகன் கிருபையின் வாசல் ஊழியங்கள். தேவ செய்தி சகோதரி எலிசபெத் குமரிமுத்து நடிகர் குமரிமுத்துவின் மகள். தேவ வசனத்தை போதிக்கும் ஊழியங்கள் சென்னை. யோகனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை ஆசீர்வதிச்சார் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி 1000 சிரமங்கள் வந்தாலும் சார் கர்த்தர்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. பைபிளை படிங்க, ஜெபிங்க, படிங்க, ஜெபிங்க. அதான் ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிச்சுக்கிட்டு விட்டுருவாங்க, பைபிளை படிக்கிறத விட்டுருவாங்க. சிலர் பைபிளை படிச்சுட்டு ஜெபிக்காம விட்டுருவாங்க. நோ, படித்தல் ஜெபித்தல், பைபிள் படித்தல் ஜெபித்தல், இந்த ரெண்டும் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கும். இந்த பிரிஸ்கிரிப்ஷனில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, மருத்துவ நிர்வாகத்தை மீறி இவர் கூட்டங்களுக்கு சென்றார், இவர் மரணத்திற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்த அந்த சீட்டை இவர் சிரிச்சுக்கிட்டு காட்டுறாரு. அதாவது தன் உயிர் போயிட போதுங்கிறத அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க, அதை இவர் சிரிச்சுக்கிட்டு காட்டுறாரு. அப்போது அதை பார்க்கும்போது கையெல்லாம் நடுங்குது, அழறேன். ரொம்ப எப்படி இருக்கும்ல நினச்சி பாருங்களேன். அப்பா இறந்து விடுவாருங்கிறத அவர் காட்டுறாருன்னும் போது அது தெரியும், உங்கள் எல்லாருக்கும் அந்த ஃபீல் தெரியும். அப்படி கதறி கதறி அழும்போது அவர் என்ன தெரியுமா, அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னார். அதுவும் சிரிச்சுக்கிட்டு சொன்னார் என்கிட்ட. குமரிமுத்துன்னு ஒருத்தன் வருவான், கோயம்புத்தூர் ஜனங்கள் அவர் சொன்னார், குமரிமுத்துன்னு ஒருத்தன் வருவான், இயேசுவை குறித்து இவன் என்ன போதிப்பானோ என்று பார்ப்பதற்காக கேட்பதற்காக அங்கே ஜனங்கள் ஆயத்தமாக இருப்பாங்க. நான் இயேசுவை குறித்து அறிவித்தே ஆக வேண்டும் அந்த ஜனங்களுக்கு. அப்படி என் உயிர் போகிறதா இருந்தால் கிறிஸ்துவை குறித்து அறிவித்த பிறகு போகட்டும். இப்படி தாங்க சொன்னார். சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போனார். கிளம்பி போனவர் நிஜமா சொல்றேன், திரும்பி வரும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணோம். அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 6380204327.